ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனுமனா. இது வந்து பார்த்தா தனி டாபிக். ஏற்கனவே நம்ம அனுமனா என்னென்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ஃபரன்ஸு அதான் அனுமனா. இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அனுமனா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வித் எக்ஸாம்பிளோட நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். நெட்டு ஸ்லெட்டுக்கான பேப்பர் 1 கொஷின்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வவாட் அனுமானா பாஸ்ட் இன்ஃபரன்ஸ். அதாவது ஏற்கனவே வச்சு பாஸ்ட்டை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஏற்கனவே இருக்கிறத வச்சு நம்மளாக கெஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிற வாட்டி ஒரே ஸ்நாக்ஸ் உங்கள் வீட்டில் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஸ்கூலில் தெரியும் நமக்கு இதான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளா ஒரு கெஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதுதான் பார்த்தீங்கன்னா அதான் ஏற்கனவே இருக்கிற அந்த நாலேஜை வச்சு ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் வரது தான் பார்த்தீங்கன்னா பூர்வவாட் அனுமனா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஷாவாட் அடுப்புனா எஃபெக்ட் இன்ஃபரன்ஸ், அதாவது போஸ்ட் இன்ஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை நடந்ததை வச்சு பார்த்து அதுக்கான கெஸ் வந்து நம்ம கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா சேஷாவாட் அனுமனா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தெருக்கள் நம்ம இருக்குன்னு சொல்ல மாதிரிலாம் இப்போ தெருவெல்லாம் ஈரமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தான் மழை ரீசெண்டாக வந்திருக்குன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஷாவாட் அனுமனா. அது போல் வயாபத்தி அனுமனா. வயாபத்தி அனுமனா அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் இன்ஃபரன்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மூணாவது ஒன்று யூனிவர்சல் இன்ஃபரன்ஸ். இப்போ வந்து ஜென்ரல் ரூல் வந்து பேஸ் பண்ணுறது. நம்ம பார்க்குற அப்சர்வேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜென்ரல் ரூல்ஸு பொதுவாக இருக்கிறது சொல்கிறது. இப்போ நோட்டீஸ் சம்திங் ஹேப்பன்ஸ். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸாக வரும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயாப்தி அனுமனா அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கீழே போடுறோம். எதனால் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே தெரியும். இட்ஸ் டியூ டு த கிராவிட்டி. ஒரு ஜென்ரல் ரூலை அந்த அப்சர்வேஷன் மூலமாக நம்ம சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா வயாப்தி அனுமனா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அனுமனா பார்த்தீங்கன்னா சத்ரிஷியா அனுமனா. இது வந்து அனாலஜி இன்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிமிலியாரிட்டிஸ், ரெண்டு திங்ஸோடைய சிமிலியாரிட்டிஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் அனுமனா. இப்போது ரெண்டு வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பைக் வந்து ஃபாஸ்ட்டு, ஓகேவா, உங்களோட ஃப்ரெண்டோட பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகுது. அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பைக்கை யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபாஸ்ட்டாக போகிறனால அந்த பைக்கை ஈஸியாக ரைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒன்று வரும் இல்லையா. ரெண்டுத்துக்குள்ள சிமிலியாரிட்டி. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும், ஸ்பீடாக போகும், ஸ்மூத்தாக போகும், ஈஸியாக வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு நம்மளா கெஸ் பண்ணுறோம் இல்லையா. அந்த டைப் ஆஃப் அனுமனா தான் சத்ரிஷியா அனுமனா. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அனுமனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்வனா வயாட்ரிக்கா அனுமனா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கனெக்ஷன், ஒரு ரெண்டு திங்ஸுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் திங் சேஞ்சஸ் த அதர் திங் சேஞ்சஸ். ரெண்டு திங்ஸில் உடைய கனெக்ஷனு ஒன்று சேஞ்ச் பண்ணால் அனதரும் சேஞ்ச் ஆகிடும். அந்த டைப் ஆஃப் அனுமனா தான் இந்த இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மாறிச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா குளிர் எடுக்கும், இல்லைனா வெயில் அடிக்கும், அனல் அடிக்கும், அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும், பீப்புளுக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா பீப்புள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வார்ம் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வெயில் அடிச்சிச்சின்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், மழை அதை குளிர ஆரம்பிச்சிடும், வார்ம் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான வியர் பண்ணி இருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் அனுமனாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின்ஸை பேஸ் பண்ணி, சென்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த டைப் ஆஃப் அனுமனா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் அனுமனா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல கைண்ட்ஸ் ஆஃப் அனுமனா. இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனுமனா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஜினா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு இருக்கும். ப்ரிப்போசிஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகணும். கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகிருந்தது அந்த டைப் ஆஃப் அனுமனா தான் பார்த்தீங்கன்னா பிரதிஜினா ப்ரொப்போசிஷன் சொல்லுவாங்க அனுமனா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில்னால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஹில்லில் ஃபயர் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல் மேமல்ஸ் கிவ் பர்த் டு லீவ் ஒன்ஸ். எல்லா மேமல்ஸுமே என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்கனவே ப்ரூவ் ஆகிருக்கணும் அது, ஓகேவா. இப்போ எல்லா மேமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய யங்ஸ் வந்து அவங்க பர்த் கொடுக்குறது தான் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் நம்ம ஏற்கனவே பார்க்கணும். ரீசன் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளூவை பேஸ் பண்ணியிருக்கோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the hate or reason which states the reason establishment of proposition பேஸ் பண்ணியிருக்கும். இந்த மிடில் டேர்ம் ப்ரொப்போசிஷன் அண்ட் எவிடன்ஸுக்கு பேஸ் பண்ணியிருக்கும்.
இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிகாஸ் தேர் இஸ் ஸ்மோக் ஆன் த ஹில். அதனால தான் அந்த இடத்துல என்னாச்சு? பிகாஸ் மீன்ஸ் வாட்? தேர் இஸ் ஸ்மோக் ஆன் த ஹில். அங்கே அந்த ஹில்லில் ஸ்மோக் ஆகிருக்கு. தேர் இஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன். பிகாஸ் அந்த மாதிரி ப்ரிப்போசிஷனை பேஸ் பண்ணி வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஹே டு ரீசன் சொல்லுவோம். ரீசன் எதனால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டார்க் க்ளவுட்ஸ் இன் த ஸ்கை. ஸ்கையில் என்ன இருந்துச்சு? டார்க் க்ளவுட்ஸ். எப்படி டார்க் க்ளவுட்ஸ் இருந்தானே ஆகும்? மழை வரும். அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதஹரணா. மூணாவது உதர்ஹரணானா எக்ஸாம்பிள்னு அர்த்தம். இது எதை பேஸ் பண்ணிக்கலாம்? நம்ம ரேட்டை 2 பார்த்தோம் இல்லையா? ஹே டு அண்ட் தி பிரதிஜினாவை பேஸ் பண்ணி தான் இது வரும். இது வந்து எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் ஆக வரும். வாட் எவர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இருந்தால் ஃபயர் வரும். வாட் எவர் ஹேஸ் ஸ்மோக் ஹேஸ் ஃபயர் அப்படின்னா நட்டுனா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவனில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் வந்துச்சுன்னா ஃபயர் வரும். கிச்சன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஹேட்டுவும் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி வர்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த உதாரணா எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸ்மோக் இருந்துச்சுன்னா ஃபயர் இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு உப்பனையானா என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த அப்ளிகேஷன். ப்ரெசன்ட் கேஸை பற்றி சொல்கிறது. அதாவது தேர் இஸ் ஸ்மோக் ஆன் த ஹில். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா உப்பனையா. அப்ளிகேஷன்ஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரீசன் அந்த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட். ப்ரெசன்ட் கேஸில் என்ன நடக்குதுன்னு அப்படியே சொல்கிறது தான் உப்பனையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிகமனா கன்க்ளூஷன். இதை வச்சு நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுறது. ஓகேவா? அது எதை பேஸ் பண்ணியிருக்கணும்? லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். தஸ், தேர் ஃபோர் அப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்க்ளூஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் தஸ் தேர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில், இல்லை தேர் ஃபோர் தேர் இஸ் ஃபயர் ஆன் த ஹில். ரெண்டுத்தையும் வச்சு நம்ம முடிவு கொண்டு வரோம் இல்லையா? அதான் பார்த்தீங்கன்னா நிகமனா அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேயும் டைப்ஸ் ஆஃப் அனுமனோட டைப்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக கொஷினை அட்டென்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.